தத்புஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலம் 15ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி தேய்பிறை, துவிதியை திதி காலை 10:07 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம். நள்ளிரவு 2:04 வரை உள்ளது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மாலை 3 முதல் 4:30 வரை. குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். இன்றைய சுப ஓரைகள்: சுக்கிர ஓரை காலை 8 முதல் 9 வரை. புதன் ஓரை காலை 9 முதல் 10 வரை. குரு ஓரை மதியம் 12 முதல் 1 வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஆகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்போது காணலாம். மேஷ ராசி. சந்திரன் 7. சௌக்கியம் கூடும், மனமகிழ்ச்சி கூடும், தேக ஆரோக்கியம் கூடும். இன்று செய்தொழிலில் தனலாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. குரு 2. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிதி சார்ந்த நிறுவனங்கள் லாபத்தை ஈட்டும். இளைஞர்கள் சிலர் நிதி சார்ந்த நிறுவனங்கள் அல்லது வங்கிகளில் வேலை வாய்ப்பை பெறுவர். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. செவ்வாய் 4. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். இன்று புதிய முதலீடுகள் வேண்டாம். சனி 12. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று வேண்டாம். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டலாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதன் 12. மாணவர்கள் தங்கள் பாடங்களை நன்கு ஊன்றி கவனித்து படித்து வந்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சூரியன் 12. அரசாங்க காரியங்கள் தாமதம் ஆகும். தந்தை வழி சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை நீங்கள் பேசி தீர்த்து கொள்ளலாம். சுக்கிரன் 12. பெண்கள் ஏதாவது புதிய தொழிலை தொடங்குவது எண்ணினால் மிகவும் ஆலோசித்து தங்களுக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழில்களை தொடங்கவும். ராகு 12. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். நட்சத்திர பலன். அசுபதி. நினைத்த காரியம் ஈடேறும். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. பரணி. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். இன்று நல்ல தனவரவு உண்டு. கார்த்திகை. மனம் தளராதீர்கள். எதிலும் நிதானம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சிலருக்கு தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், ஆஞ்சநேயர், துர்க்கையம்மன். ரிஷபராசி. சந்திரன் 6. நினைத்த காரியங்கள் கைகூடும்.
செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. குரு ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். குடும்பத்தில் வயதானவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுடைய உடல் நலனில் அக்கறையும் கவனமும் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. செவ்வாய் 3 ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக அமையும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சனி 11 தொட்ட காரியம் துலங்கும். இரும்பு சார்ந்த வணிகங்கள் லாபத்தை பெறுவர். பழைய இரும்பு சாமான்கள் விற்பனை கடைகள் நல்ல லாபத்தை ஈட்டும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. புதன் 11 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சிலர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். சூரியன் 11 அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். சுக்கிரன் 11 பெண்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பார்கள். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். ராகு 11 கெமிக்கல் வியாபாரம், கிரைனைட் வியாபாரம் லாபகரமாக அமையும். நினைத்த காரியம் இன்று செவ்வன செய்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. நட்சத்திர பலன். கார்த்திகை நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. ரோகிணி வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. மிருகசீரிஷம் மகான்கள் வழிபாடு உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா குலதெய்வ வழிபாடு. மிதன ராசி. சந்திரன் 5 செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. செவ்வாய் 2 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். சனி 10 செய்கின்ற தொழிலை செய்யவும், பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும், புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம். புதன் 10 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்கள் வெளியூர் சென்று படிக்க வாய்ப்பு உண்டு. சுக்கிரன் 10 பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க எண்ணினால் எதையும் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். பெண்கள் தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். சூரியன் 10 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சியினால் அவை கைகூடும். ராகு 10 மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதிய முயற்சிகளும் புதிய முதலீடுகளும் இன்று தவிர்த்தல் அவசியம். நட்சத்திர பலன். மிருகசீரிஷம் எதையும் நிதானமாக யோசித்து முடிவெடுக்க வேண்டும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. திருவாதிரை வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். மற்றவர்களை அனுசரணையோடு நடத்தினால் எல்லா காரியத்திலும் நீங்கள் வெற்றி பெறலாம். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. புனர்பூசம் மகான்களுடைய வழிபாடு உங்களுக்கு ஏற்றதாக அமையும். செய்தொழிலில் இன்று நல்ல லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள், தாயார், குரு தட்சிணாமூர்த்தி. கடகராசி. சந்திரன் 4 செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு.
செவ்வாய் ஜென்மத்தில் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும்போது நிதானமும் கவனமும் தேவை. புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். குரு 9 வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. சனி 9 நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான லாபத்தை தரும். நிதானமாக செயல்படவும். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபத்தை ஈட்டலாம். புதன் 9 மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சூரியன் 9 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடின முயற்சியினால் அவை கைகூடும். சுக்கிரன் 9 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். ராகு 9 கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். நட்சத்திர பலன். புனர்பூசம் நீங்கள் மற்றவர்களை அனுசரணையோடு நடத்துவீர்கள். மகான்களுடைய வழிபாடு உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. பூசம் எதையும் நீங்கள் திட்டம் போட்டு சாதிப்பீர்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. ஆயில்யம் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. மற்றவர்களை அனுசரணையாக நடத்தினால் தொழிலில் மேன்மை அடையலாம். இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான். குரு தட்சிணாமூர்த்தி. ஷீரடி சாய்பாபா குலதெய்வ வழிபாடு. சிம்ம ராசி. சந்திரன் 3 திரவிய லாபம் கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் 12 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும்போது நிதானமும் கவனமும் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று புதிய முதலீடு செய்ய வேண்டாம். குரு 10 அரசாங்கத்தில் பணிபுரியும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. சனி 8 நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். சூரியன் 8 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடின முயற்சிக்கு பின் அவை கைகூடும். சுக்கிரன் 8 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். புதன் 8 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். ராகு 8 கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம். நட்சத்திர பலன். மகம் தலைமை தாங்கும் பண்பு மிக்கவர் நீங்கள். செய்தொழிலில் இன்று அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. வாராத கடன் சிலருக்கு இன்று வசூலாகும். பூரம் எதையும் திட்டம் போட்டு செயல்படுத்துவீர்கள். எதையும் நீங்கள் ஒத்தி போட மாட்டீர்கள். உடனுக்குடன் உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சிலருக்கு வெளியூர் பயணம் அமையலாம். நல்ல தனவரவு உண்டு. உத்தரம் மற்றவர்களுடைய பேச்சுக்கு இடம் கொடுக்காதீர்கள். உங்கள் மனதில் பட்டதை செயல்படுத்துங்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சிலருக்கு வாராத கடன் வசூலாகும். இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், முருகபெருமான், காலபைரவர், ஆஞ்சநேயர், துர்க்கையம்மன்.
கன்னிராசி. சந்திரன் 2 செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. செவ்வாய் 11 ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் லாபம் உண்டு. செங்கல் மணல் வியாபாரம் நன்றாக நடக்கும், இன்று நல்ல தனவரவு உண்டு. குரு 9 தொட்டது பொன்னாகும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில இளைஞர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்வர். எல்லா வகையிலும் ஆதாயம் மேற்படும். சனி 7 உங்களுடைய வாழ்க்கை துணை உடல் நலனில் கவனம் தேவை. நண்பர்கள், தொழிலாளர்கள், தொழில் கூட்டாளிகள் மற்றும் உறவினர்களிடம் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. சூரியன் 7 அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். ராகு 7 கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். சுக்கிரன் 7 பெண்களுக்கு ஏற்றம் மிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நட்சத்திர பலன். உத்திரம் எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. அஸ்தம் நீங்கள் பொறுமைசாலிகள், எதையும் திட்டம் போட்டு சாதிப்பீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. சித்திரை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன். துலாம் ராசி. சந்திரன் ஜென்மத்தில் தேக ஆரோக்கியம் கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. குரு 8 உடல் நலனில் கவனம் தேவை. குடும்பத்தில் வயதானவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் உடல் நலனில் கவனமும் அக்கறையும் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. செவ்வாய் 10 ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சனி 6 தொட்டது பொன்னாகும். இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக அமையும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் ஏற்றம் தரும். தொழிலாளர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வர். அதனால் உங்கள் வியாபாரத்தில் ஆதாயம் கூடும். புதன் 6 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 6 அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். சுக்கிரன் 6 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் பதவி உயர்வு பெறுவர். ராகு 6 கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக அமையும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. நட்சத்திர பலன். சித்திரை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. சுவாதி நீங்கள் எதையும் திட்டம் போட்டு செயல்படுத்துவீர்கள். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. விசாகம் மகான்களுடைய வழிபாடு உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும்.
உடல் நலனில் கவனம் தேவை. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, முருகபெருமான். குலதெய்வ வழிபாடு. விருச்சிக ராசி. சந்திரன் 12. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாம். புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை. குரு 7. திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கும் திருமணம் ஆகாத பெண்களுக்கும் திருமண பாக்கியம் கூடி வரும். செய்தொழிலில் லாபம் உண்டு. இளைஞர்கள் சிலர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். செவ்வாய் 9. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. சனி 5. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான லாபத்தை தரும். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான லாபத்தை தரும். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டலாம். புதன் 5. மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 5. அரசாங்க காரியங்கள் தொடர் முயற்சியினால் கைகூடும். சுக்கிரன் 5. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் தங்களுக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழில்களை தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். ராகு 5. மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். விசாகம். தெய்வ அனுகூலம் உண்டு. எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். புதிய முயற்சிகளை தவிர்த்தல் நலம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அனுஷம். மகான்களுடைய வழிபாடு உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் தரும். திருமணம் ஆகாத ஆண்கள் அல்லது பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். இன்று செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. கேட்டை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பிடிவாத குணத்தை சற்று தளர்த்துங்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன், முருகபெருமான், ஆஞ்சநேயர். குலதெய்வ வழிபாடு. தனுசு ராசி. சந்திரன் 11. இஷ்டார்த்த சித்தி. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். குரு 6. உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். இன்று சுமாரான தனவரவு உண்டு. செவ்வாய் 8. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் இன்று செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். சனி 4. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. தொழிலாளர்கள், தொழில் கூட்டாளிகள், நண்பர்கள், உறவினர்களிடம் பேசும்போது நிதானமும் கவனமும் தேவை. தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபத்தை ஈட்டலாம். புதன் 4. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சுக்கிரன் 4. உறவினர்கள் வருகை உண்டு. உறவினர்கள் சிலர் உங்களுக்கு ஆதரவுகரம் நீட்டுவர். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. சூரியன் 4. அரசாங்க காரியங்கள் கடின முயற்சியினால் கைகூடும். ராகு 4. மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகளை இன்று தவிர்க்கவும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு.
நட்சத்திர பலன். மூலம் தெய்வ அனுகூலம் உண்டு. நினைத்த காரியத்தை சாதித்து முடிப்பீர்கள். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. போராடம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. உத்திராடம். நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, ராகவேந்தர், காலபைரவர். மகர ராசி. சந்திரன் 10. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சனி 3. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் ஏற்றத்தை தரும். இரும்பு சம்பந்தமான வணிகம் லாபத்தை தரும். தொழிலாளர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வதால் வியாபாரிகள் ஆதாயத்தை ஈட்டுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. புதன் 3. மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 3. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். அரசாங்கத்தில் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். சுக்கிரன் 3. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். ராகு 3. கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். உத்திராடம். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. திருவோணம். நீங்கள் எதையும் திட்டம் போட்டு சாதிப்பீர்கள். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அவிட்டம். தொட்டது பொன்னாகும். நினைத்த காரியம் கைகூடும். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு வெளிநாடு சென்று உத்தியோகம் பார்க்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், குரு தட்சிணாமூர்த்தி, முருகபெருமான். கும்பராசி. சந்திரன் 9. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. செவ்வாய் 6. ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் வனல் வியாபாரம் லாபகரமாக அமையும். குரு 4. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் முக்கிய முடிவுகளை இன்று எடுக்க வேண்டாம். சனி 2. உடல் நலனில் கவனம் தேவை. தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபத்தை ஈட்டலாம். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான லாபத்தை தரும். புதன் 2. உங்களுக்கு நல்ல குணம். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சுக்கிரன் 2. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். சூரியன் 2. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடும் முயற்சிக்கு பின் அவை கைகூடும். ராகு 2. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். நட்சத்திர பலன். அவிட்டம். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இளைஞர்கள் சிலர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இன்று உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு.
சதயம். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் ஊதிய உயர்வு பெறுவர். சில பெண்களுக்கு பணிமாற்றம் ஏற்படும். இன்று தனவரவு உண்டு. புரட்டாதி. எதையும் யோசித்து செயல்பட வேண்டும். மகான்கள் வழிபாடு உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், காலபைரவர், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன், குரு தட்சிணாமூர்த்தி. மீனராசி. சந்திரன் 8. எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள் இன்று செய்ய வேண்டாம். செவ்வாய் 5. எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும்போது நிதானமும் கவனமும் தேவை. சனி ஜன்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். புதன் ஜன்மத்தில் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்கள் வெளியூர் சென்று படிக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். சுக்கிரன் ஜன்மத்தில் மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதிய முயற்சிகளை தவிர்த்தல் அவசியம். சூரியன் ஜன்மத்தில் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சியினால் கைகூடும். ராகு ஜன்மத்தில் மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதிய முயற்சிகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். குரு 3. உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. நட்சத்திர பலன். பூரட்டாதி. இன்று செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்திரட்டாதி. எதிலும் நிதானம் தேவை. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. ரேவதி. இன்று சந்திராஷ்டமம். எதிலும் நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும்போது நிதானமும் கவனமும் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் உஷார் நிலைமை தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் அன்னை பராசக்தி. குலதெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி, ஆஞ்சநேயர். 12 ராசி அன்பர்களும் இன்று செவ்வாய்க்கிழமை ஆதலால் முருகபெருமான் ஆலயம் சென்று முருகபெருமானுக்கு சிகப்பு புஷ்பம் சாற்றி பசுனை தீபம் ஏற்றி அதன் பின்னர் ராகு காலத்தில் துர்க்கை அம்மன் ஆலயம் சென்று சிகப்பு புஷ்பம் சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கினால் எல்லா இன்னல்களும் நீங்கும். நன்றி, வணக்கம்.